அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது. அதுலயும் பெண்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகாம இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது. கருமுட்டை வளர்ச்சி அடையும். ஆனால் அது கரெக்டான சமயத்தில் வெடித்து அது கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்காது. இல்லை ஆரோக்கியமான கருமுட்டையே உருவாகாமல் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஐவிஎஃப் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் போனாலும் கூட அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக இல்லாததுனால அபார்ஷன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருமுட்டை உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஹார்மோன்ஸ் அவங்க உடலில் இருக்காது. சத்து பொருட்களும் இருக்காது. இந்த மாதிரி நிலைகளில் நம்மளுடைய மருத்துவமனையில் நம்ம சிகிச்சை கொடுக்கும் பொழுது கருமுட்டை ஆரோக்கியமாக உருவாகிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து சேர்ந்த பொடியை நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். முக்கியமாக இந்த பீரியட்ஸ் முடிஞ்சு 5வது நாள்ல இருந்து அந்த கருமுட்டை வெடிக்கக்கூடிய 14வதுலேருந்து 16வது நாள் வரைக்கும் ரெகுலராக இந்த கருப்பு உளுந்து சேர்ந்த பொடியை எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ அந்த கருப்பு உளுந்து பொடி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4லேருந்து 5 கொத்தளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கணும். ஸோ 3லேருந்து 4 பல் பூண்டு, கட்டி பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஸோ இந்த உளுந்து பொடி தயாரிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். ஸோ முழு கருப்பு உளுந்து தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ இது கூட ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட ஒரு 5 கொத்தளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் சேர்த்துக்கணும். ஸோ அது நமக்கு தேவையான அந்த இரும்பு சத்து, அதே மாதிரி கால்சியம் சத்து, அந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை, இது எல்லாமே நமக்கு அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக உருவாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஒரு 3 பல் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஸோ மிளகு இந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த சத்துக்களோட பயோ அவைலபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த கருப்பு உளுந்து பொடிக்கு தேவையான பொருட்களை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து நம்ம இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். யூஸ்வலாக பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த காலகட்டம், ப்ளீடிங் தொடங்கின முதல் நாள்லேருந்து 5வது நாள் வரைக்கும் நம்ம எள்ளு எடுத்துக்க சொல்லுவோம். எள்ளு, ராகி, பனை வெல்லம் சேர்ந்த உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்கள் கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை ப்ராப்பராக ஷெட் ஆக்கி வெளியாகும். அப்போ தான் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சிலருக்கு ப்ளீடிங் ரொம்ப மைல்டாக இருக்கும், ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் அந்த கருப்பை உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் இர்ரெகுலராக அங்கங்கே உங்களுக்கு படிஞ்சு இருந்தது அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த காலகட்டத்தில் நம்ம கருப்பு எள்ளு, அது கூட ராகி, பனவெல்லம் சேர்ந்த ஒரு உருண்டை எடுத்துக்க சொல்லுவோம். 5வது நாள்ல இருந்து 14வது இல்லைன்னா 16வது நாள் வரைக்கும் ரெகுலராக இந்த கருப்பு உளுந்து சேர்ந்த பொடி எடுத்துக்க சொல்லுவோம். அது அவங்களுக்கு அந்த கருமுட்டை உருவாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில் நீங்கள் இட்லியோ தோசையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும்போது அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கருப்பு உளுந்து பொடி, அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைனா மதிய உணவில் சூடான சாதத்தோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கருப்பு உளுந்து பொடி, அது கூட 2லேருந்து 3 சொட்டு அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு 10லேருந்து 12 நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொடியாக நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இந்த உளுந்து பொடியை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அந்த கருமுட்டை உருவாகக்கூடிய திறன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ குவாலிட்டியான கருமுட்டை வந்து உருவாகி ரொம்ப சீக்கிரமாக இயற்கையான முறையில் வந்து கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கருமுட்டை ஆரோக்கியமாக உருவாகிறதுக்கு தேவையான இந்த கருப்பு உளுந்து பொடி எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.